திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் குறித்தும், மகா சிவராத்திரி என்று ஆலயங்களில் 4 கால அபிஷேகங்கள் செய்யப்படும். அந்த அபிஷேகங்கள் எதற்காக செய்யப்படுகிறது, விரத முறை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வாருங்கள். இந்த அகிலத்தை காத்து அருளக்கூடிய ஈசனுக்கு உகந்த திருநாளாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி. மாதந்தோறும் சிவராத்திரியானது வரும். அதிலும் மாசி மாதம் சதுர்தசி அன்று வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியானது இந்த 2025ஆம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் நாளைய தினம் 26/2/2025 புதன்கிழமை அன்று நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியில் திருக்கோவில்களில் அனைத்து சிவாலயங்களிலும் 4 கால அபிஷேகமானது நடைபெறும். அது மிகப்பெரிய சிவாலயம் தொடங்கி நம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிவாலயம் வரை அத்தனை சிவாலயங்களிலும் அந்த 4 கால அபிஷேகமானது நடைபெறும். அந்த 4 கால அபிஷேகங்கள் எப்பொழுது நடைபெற உள்ளது, அந்த 4 கால அபிஷேகங்களானது எதற்காக செய்யப்படுகிறது, யாருக்காக செய்யப்படுகிறது என்பது குறித்து பார்க்கலாம். முதற்காலம் சிவாலயங்களில் நடைபெறும் 4 கால அபிஷேகங்களில் இந்த முதற்கால அபிஷேகமானது நான்முக கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்டு வணங்கி அருள் பெற்ற நேரமாகும். அந்த நேரத்தையே முதற்கால அபிஷேகம் என்று அழைக்கிறோம். அந்த முதற்காலத்தில் அனைத்து விதமான அபிஷேகங்களும் சிவபெருமானுக்கு நடைபெறும். அதாவது 11, 13, 15 என அத்தனை திரவியங்களை கொண்டு மகாதேவருக்கு அபிஷேகம் நடைபெற்று, அதுவும் குறிப்பாக சிறப்பாக பஞ்சாமிர்த அபிஷேகம் என்பது முதற்காலத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாமிர்த அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு சிகப்பு நிறத்தில் வஸ்திரமானது அணிவிக்கப்பட்டு, சிகப்பு நிற அரளி புஷ்பம், வில்வ மாலைகள் அணிவிக்கப்பட்டு, விசேஷ தூபதீப நைவேத்தியங்களுடன் அலங்கார தீபமானது ஏற்றப்பட்டு அந்த மகா தீபாரதனை நடைபெறும். இது முதற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இது இரவு 7:30 மணிக்கு நடைபெறும். சில ஆலயங்களில் 6:30 மணிக்கே தொடங்கிவிடும். 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடைபெறுவது முதற்கால அபிஷேகமாகும். அதனைத் தொடர்ந்து 2வது கால அபிஷேகம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அருள் பெற்ற நேரமாகும். அந்த நேரத்தில் அனைத்து விதமான அபிஷேகங்களுடன் பிரதானமாக தேனபிஷேகமானது மகாதேவருக்கு நடைபெறும். அந்த தேனபிஷேகம் நடைபெற்ற பிறகு மஞ்சள் நிற வஸ்திரமானது சிவபெருமானுக்கு அணிவிக்கப்பட்டு, தாமரை, வில்வம் போன்ற மலர்கள் அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியத்துடன் அலங்கார தீபம் ஏற்றப்பட்டு மகா தீபாரதனை நடைபெறும். இந்த நேரமானது இரவு 9 மணிக்கு மேல் 10-9 மணிக்குள்ளாக இந்த 2வது காலமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 3வது காலம் என்பது முக்கியமான காலமாகும். இந்த நேரத்தில் அன்னை பார்வதி தேவி அகிலத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் தன் பிள்ளையாக பாவித்து அருள்பாலிக்கக்கூடிய அன்னை தேவி சிவபெருமானை வழிபட்டு வணங்கி அருள் பெற்ற நேரமாகும். இந்த நேரம் முக்கியமான காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காலம். இந்த காலத்தில் மகாதேவருக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களும் நடத்தப்படும். அதில் குறிப்பாக இளநீர் அபிஷேகம் விசேஷமாக செய்யப்படும். அந்த இளநீர் அபிஷேகத்தை தொடர்ந்து சிவபெருமானுக்கு வெள்ளை நிற வஸ்திரமானது அணிவிக்கப்பட்டு வெள்ளை நிற புஷ்பங்கள் சார்த்தப்படும். அதிலும் வருடத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் இந்த 3ஆம் காலத்தில் மட்டுமே அணிவிக்கக்கூடிய அந்த தாளம்பூவானது இந்த 3ஆம் காலத்தில் சிவபெருமானுக்கு அணிவிக்கப்படும். இந்த தாளம்பூ அடிமுடி கண்ட சிவபெருமானுடைய பெருமையை உணர்த்துவதாகும். அந்த சிறப்புகள் குறித்து கடந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று நம் திவ்ய தரிசனம் சேனலில் வெளியிட்ட வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையானது. அந்த கதையினுடைய லிங்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்துள்ளேன். தேவைப்படுபவர்கள் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது 3வது காலமானம். இந்த 3வது காலமானது இரவு 11:30 மணிக்கு மேல் 12:30 மணிக்குள்ளாக நடைபெறுகின்ற ஒரு அபிஷேகமாகும். இந்த 3 கால அபிஷேகத்தை தொடர்ந்து 4வது காலம் என்பது தேவர்கள், ரிஷிகள், முனிகள் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்டு வணங்கிய அருள் பெற்ற நேரமாகும். இந்த நேரத்தில் அனைத்து விதமான அபிஷேகங்களும் சிவபெருமானுக்கு செய்யப்படும்.
அதிலும் குறிப்பாக கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த அபிஷேகங்களுக்கு பிறகு சிவபெருமானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சார்த்தப்பட்டு துளசி மாலை, வில்வ மாலை ஆகியவை விசேஷ புஷ்பங்களாக அணிவிக்கப்பட்டு வில்வம் அர்ச்சனையாக செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து தூபதீப நைவேத்தியங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபமானது ஏற்றப்பட்டு பஞ்சமுக தீபமானது மகா தீபாரதனையானது நடைபெறும். இந்த அபிஷேகம் என்பது அதிகாலை 3:30 மணிக்கு மேல் 4:30 மணிக்குள்ளாக அனைத்து ஆலயங்களிலும் செய்யப்படும். இந்த அத்துணை அபிஷேகங்களும், இந்த 4 கால அபிஷேகங்களும் முதல் நாள், அதாவது நாளை 26ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 27ஆம் தேதி காலை 6:30 மணிக்குள்ளாக அனைத்து பூஜைகளும் நடைபெற்று சிவபெருமான் அற்புதமாக காட்சி தருவார். இந்த 4 கால அபிஷேகங்கள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. எனவே நாளைய தினம் அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று எல்லாம் வல்ல இறைவனை கண்குளிர தரிசித்து அவரின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் விரதம் இருக்கிற பக்தர்கள் மகா சிவராத்திரி விரதமானது நாளைய தினம் 26ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் 27ஆம் தேதி காலை 6 மணி வரை இந்த விரதமானது மேற்கொள்ள வேண்டும். எனவே நாளைய தினம் உங்கள் இல்லத்தில் குளித்துவிட்டு விளக்கேற்றி வைத்து சிவபெருமானுக்கு சில புஷ்பங்களை சார்த்திவிட்டு உங்களுடைய விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். தண்ணீர் குடிக்கலாம். பால், பழங்கள் முதலிய பொருட்களை உடல் நிலை சரியில்லாதவர்கள், முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் லேசான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். நாளைய தினம் மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்துவிட்டு இரவு முழுவதும் சிவாய நமகம் என்ற மந்திரத்தை சொல்லி, ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி உபவாசமாக இருந்து, முடிந்தவர்கள் மௌன விரதமாகவும் இருக்கலாம். அப்படி விரதமாக இருந்துவிட்டு 4 கால அபிஷேகங்களையும் கண்குளிர தரிசித்துவிட்டு இல்லம் திரும்பி உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளித்துவிட்டு மீண்டும் சுவாமி அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இப்படி மகா சிவராத்திரி விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த வரத்தை அந்த ஈசன் அருளுவார். நமக்கு இன்றைய தினம் பிரதோஷமாகவும் அமையப்பட்டிருக்கிறது. அதாவது அங்காரக பிரதோஷம், செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் அமைவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அங்காரக பிரதோஷத்தன்றும் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடலாம். பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம். நாளைய தினம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஆக இந்த 2 விரதங்களையும் முழுமையாக அனுஷ்டித்து எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.